வணக்கம். நமக்கு பல இடர்கள் வருது. அந்த இடர்கள் வருவதனால நம்ம பல மாந்திரிகாரையும் ஜாதகாரையும் போய் பார்த்துட்டு இருக்கிறோம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த கோயிலுக்குமே போகாம உட்கார்ந்த இடத்துல பொருள் வறுமை நீங்கி பொருள் பெற இந்த பதிகத்தை பாடினா போதும். 10 பாட்டு தான். வறுமைகள் நீங்கி பொருளை பெறணும்னா 10 பதிகம் தான். இடர்கலை பதிகம், இடர்களை கலையக்கூடிய பதிகம். நீ எத்தனை கோடி கொடுத்து சாங்கியம் கழிச்சாலும் அது என்னன்னு கேட்காது. ஆனால் இது யார் எழுதுனதுன்னா ஞானசம்பந்தர் எழுதுனது. ஞானசம்பந்தர் சாதாரண ஆள் எழுதலை. முருகன் தான் ஞானசம்பந்தர், முருகன் தான் ஈஸ்வரன். இப்படி பல ரூபம் அவங்களுக்கு. ஞானசம்பந்தர் எழுதுறது இடர்களை பதிகம். இந்த பதிகத்தை இடரினும் தளரினும் எனது ஒரு நோய், எனக்கு எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் இடர் வந்தாலும் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உணல் கழல் தொழுவேன். எவ்வளோ நோய் வந்து என்ன சூழ்ந்தாலும் உன்னை நினைக்காம இருக்க மாட்டேன், இந்த பதியத்தை பாடாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பாடணும். இடர் வரும்போது ரொம்ப பாடணும். வந்தாலும் வராட்டாலும் தினமும் பாடணும். ஏன்னா நமக்கு வேலை கிடைக்கும், வறுமை நீங்கும். வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே. கடல்ல அமுதத்தில் நஞ்சு கலந்து போச்சு, அதை உன்னுடைய தொண்டைக்குடியிலே அடக்கிய வேதியனே அப்படின்னு சொல்ற. ஏன்னா அதுக்கு கீழே போனால் அவருக்கு ஆபத்து உண்டாகும். ஆனால் அது தொண்டைக்குடியிலே அதான் ஆண்களுக்கு பத்தாந்தெடல குண்டா இருக்கும். அப்போ அதான் சொல்றார், கடதனில் கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே அப்படின்னு. இப்போ எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் நாம் இந்த பதிகத்தை 10 பாட்டு பாடணும். இதை பாட பாட நம்முடைய நோய் வந்து குணமாகும். அதே போல் இந்த பச்சளை, ஒவ்வொரு பச்சளைக்கும் ஒரு வலிமை இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், மணி பிளான்ட். ஏன் இதுக்கு மணி பிளான்ட்னு பேர் வச்சாங்கன்னா, பணம் அதிகமாக சேரும் அப்படின்னு சொன்னால் தான் மக்கள் அதை செய்வாங்க அப்படின்றதுக்காக. இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம ஜன்னலில் ஒரு ஜாடியில் வளர்க்கலாம், அது மாடம் வளர்ந்து போகும். தெருவாசப்படியில் வளர்க்கலாம். இதில் என்ன ரகசியம் இருக்குதுன்னா, இது வந்து ஆக்சிஜனை அதிகமாக இழுத்து கொடுக்கும், அமுத காற்றை அதிகமாக இழுத்து கொடுக்கும். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய நோய் வந்து குணமாகும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அவங்களுக்குலாம் நோய் இருக்காது, நோயற்ற வாழ்வு வாழலாம். அப்போ இடர்களை பதிகத்தை படிக்கிறோம், இதை வைக்கிறோம். வீட்டில் செடி வாசப்படியில் இருக்கலாம், ஜன்னல் ஓரத்தில் இருக்கலாம், நமக்கு அந்த காற்று வர மாதிரி. இந்த செடி எவ்வளோ வளர்க்குறோமோ நம்ம வீட்டில் வந்து நுரையீரல் பிரச்சனை வராது, சளி இருக்காது, நுரையீரல் நல்லா வேலை செய்யும். ஏன்னா நுரையீரலுக்கு தேவை ஆக்சிஜன் தான் தேவை. 100% அதுக்கு ஆக்சிஜன் நல்லா கடிச்சு போச்சுன்னா அது வந்து ஜம்முன்னு வேலை செய்யும். அது நல்லா வேலை செய்யணும்னா ஆற்று நல்லா வேலை செய்யும். ஆற்று நல்லா வேலை செய்யணும்னா மூளை நல்லா வேலை செய்யும். கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே வேலை செய்யும். கிட்னி நல்லா வேலை செய்யும். பெருங்குடல், சிறுங்குடல் எல்லாமே வேலை செய்யும். அப்போ என்ன காரணம்? ஆக்சிஜன் இதில் தான் இருக்குது. அதுதான் இது மணி பிளான்ட். இதை வந்து நம்ம வளர்க்கின்ற போது நமக்கு வந்து நோய் குறையுது, காசு சேருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மணி பிளான்ட் வந்து இந்த இலைய ஒரு அகல் மண் அகலில்
இந்த கொஞ்சம் சாணி பசுமாட்டு சாணி, கண்ணு போட்ட மாட்டு சாணியை கொண்டு வந்து இது மேலே வைக்கணும். வச்சுட்டு இது மேலே இப்படி ஒரு இலையை வைக்கணும். இந்த இலையை இது மேலே வைக்கணும். வச்சுட்டு அதில் அகல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சின்னதாக ஒரு திரி போடணும். சின்னதாக ஒரு திரி போட்டுட்டோம்னா காலையில் நாம் ஏற்றிட்டோம்னு சொன்னால் சுமார் மணி ஒரு 10 மணி நேரம் எரியும். ஏன்னு கேட்டால் கீழே இருக்கிற சாணி வந்து கிருமிகளை அழிக்கக்கூடியது பசுமாட்டு சாணி. இது ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. நல்லெண்ணெயும் வந்து நெய்க்கு சமமானது, சிக்கலான நல்லெண்ணெய். அப்போ இது வந்து நம்ம நடுவீட்டில் விளக்கு இது எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு ஆக்சிஜன் இன்னும் நிறைய வரும். பணமும் நமக்கு பண வசதி உண்டாகும். அதான் வறுமை நீங்கிடும். இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒவ்வொரு மூலிகையும் ஒரு பவர் இருக்கு. அதனால் அவசியம் அந்த இலையை நீங்கள் பயன்படுத்துங்க. இதை விளக்கு எரிக்கலாம். கீழே இன்னொரு ஒரு அகல் கீழே இதை வச்சு அது மேலே சாணி வச்சு அது மேலே இந்த இலையை இன்னொரு இலையை வைக்கணும். 2 இலை அந்த அகலுக்கு மேலே தான் இன்னொரு இலை, இந்த இலைக்கு மேலே இன்னொரு அகல் வைக்கணும். இப்படி விளக்காட்டினீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த செடியை வந்து சும்மா ஒரு ஜாடியில் அப்படி நட்டுட்டா போதும். அது தண்ணி தான் தேவை, அருமையாக வளர்ந்துடும். அதே போல் கேன்சர் வருதுன்னு பயப்படுறாங்க. கேன்சரே வராது. இது பேர் நித்திய கல்யாணி. இது இந்த பூவை 8 பூ சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு 8 பூ. கேன்சர் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 8 பூ சாப்பிட்டா போதும். இல்லை கேன்சரே யாருக்கும் இல்லை அப்படின்னாலும் வாரம் ஒரு நாள் வந்து நம்ம இந்த பூ சாப்பிடலாம். கேன்சரை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இது நித்திய கல்யாணி. இது இருக்கும்போது மரணம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். மரணத்தை நீக்கக்கூடிய இந்த பச்சிலையின் பேர் நித்திய கல்யாணி. இந்த பூ மட்டும்தான் 8 பூ. 2 கருமிளகு போட்டு கொதிக்க வச்சு ஒரு 50 மில்லி சாப்பிட்டா போதும் காலையில். இப்படி சாப்பிட்டோம்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கிறவங்க கூட வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு நாம் எல்லாருமே சாப்பிடலாம். அப்போ கேன்சரினுடைய அளவு கரெக்டாக இருக்கும், ஏறாது. கேன்சரே நமக்கு அதிகப்படியாக வராது. எல்லாருக்கும் கேன்சர் இருக்கும், அது அளவாக இருக்கும். அதனால இப்படி அரிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தினாலே நாம் நோயிலிருந்து விடுபடலாம். உடம்பு ஆரோக்கியமாக தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும். நல்லறிவு நமக்கு உண்டாகும். பகுத்தறிவு அதிகமாக பிரதிபலிக்கும். அதனால நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு சொன்ன கரிசாலை வந்து டெய்லி ஒரு மிளகு ஜீரகம் சேர்த்து கஷாயம் வச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நாட்டு வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரை. இப்போ சளி மட்டும் இல்லை, ஞானத்தை கொடுக்கக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும். தேவையில்லாத நமக்கு நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும். கல்லீரல் மண்ணீரல் வலுவாக இருக்கும். கல்லீரல் பாதிப்பு அப்படின்றது வராது. அப்போ கிட்னி பாதிப்பு வராது, ஆற்று பாதிப்பு வராது. எல்லா உறுப்புகளையும் பலமாக்கக்கூடியது ஞான மூலிகை கரிசாலை. இது அளவாக தான் சாப்பிடணும். அளவு மீறி சாப்பிட்டா பயங்கரமான நெருப்பு. இது வாய் வெந்து போகும், நாக்கெல்லாம் வெந்து போகும். ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு போட்டாலே ஒரு 4 பேர் சாப்பிடலாம். இந்த கரிசாலை ஒரு அரிய மூலிகை. ஆடாதொடை, ஆஸ்மா இருக்குது அப்படின்னா ஒரு 8 இலை ஆடாதொடை எடுத்து அரைச்சி ஒரு ஆலை இலை 2 இலை கொண்டு வந்து அந்த வீழ்தால வச்சு அந்த இலையை போட்டு இப்படி மூடிடணும். கோழிக்கொட்டை சொல்கிற மாதிரி.
இட்லி பானையில் கீழே பசும்பால் ஊற்றி, தண்ணிக்கு பதில் பசும்பால் வைக்கணும். பசும்பால் வச்சு அதை அவிக்கணும். இப்போ பசும்பால் அவிக்கும் போது அது நல்லா அருமையாக அது வெந்துடும். வெந்து ஆவி வரும். அந்த டைமில் அதை எடுத்து ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் வச்சு புழிஞ்சி அதில் தேன் கலந்து சாப்பிடணும். அதுவும் கொம்பு தேனாக இருக்கணும். கொம்பு தேன் கலந்து சாப்பிட்டோம்னா காலை மாலை இந்த ஆஸ்மா எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆஸ்மாவுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது அடுத்து, ஏன்னா ஆஸ்மா நீங்கின பிறகு அடுத்து நம்ம மூச்சு உள்ள ஆழமாக இழுக்கணும். அவ்வளோதான். ஆழமாக இந்த நெஞ்சு குழியிலேருந்து இழுத்து ஆழ்ந்த சுவாசம் சொல்லுவாங்க. அதை ஓம் என்ற ஓங்கார சத்தத்தோடு நம்ம வெளியே விட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்கள் தான் வளரும், தீய செல்கள்லாம் விலகிடும், அழிஞ்சிடும். அப்போ இந்த உடம்புக்கு ஓம் ஓம்ன்ற சத்தம் கொடுக்கும்போது செல்கள் வளர்ச்சி அடையும். இது பச்சையில் எதுக்குன்னா சாப்பிட்டு நார்மலான பிறகு இது செஞ்சோம்னா ஆஸ்மா வராது. ஆஸ்மா மட்டும் இல்லை, எந்த நோயுமே வராது. ரொம்ப டென்ஷனாக இருக்குது, கோபம் அதிகமாக வருது, எதை படித்தாலும் நினைவில் நிற்கலை, படிக்கிற பசங்க மெயினாக இதை செய்யணும். அவங்க ஒரு 8 முறை இழுத்து விட்டால் போதும். தொண்டை குழியிலேருந்து வாய் வழியாக மூக்கு வழியாக இழுக்கக்கூடாது, தொண்டை குழியிலேருந்து தான் இழுக்கணும். இப்படி 8 முறை விட்டோம்னா கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக செய்யலாம். அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் இந்த டென்ஷன் போயிடும். இல்லை அதிகமாக டென்ஷனாக இருக்குன்னா அப்படி தேத்தணும், மஜாஸ் பண்ணணும். இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரவிசங்கர் ஐயா நான குரு, அந்த குருதேவ் தான் இதை சொல்லி கொடுக்குறாரு. இந்த பயிற்சி இது டென்ஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வழி. நீ பல லட்சக்கணக்கான 17 லட்சம் 20 லட்சம் பேர் வெளிநாட்டவரெல்லாம் இந்த பயிற்சியை கற்றுக்குறாங்க. நம்ம அறியாமல் இருக்கிறோம், இதை அலட்சியப்படுத்துகிறோம். இப்படி இந்த விரல் இப்படி உதரும் போது நம்ம அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த விரலை மடக்க முடியல, வலியாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு செஞ்சு அந்த வலியெல்லாம் இருக்காது. விரல் நல்லா மடக்கலாம், நல்லா இப்படி செய்யலாம். அதுபோல் வாய் ஒரு பக்கமாக இழுத்துன்னு போகுது, இங்கே இருக்கிற நரம்பு மண்டலம் சரியாக வேலை செய்யலை முகத்தில் அப்படின்னா இல்லைன்னா அந்த நரம்பு மண்டலம் பூரா முகத்தில் இருக்கிற நரம்பு நல்லா வேலை செய்யும். நம்ம எப்பயுமே இந்த ஒரு பக்கம்லாம் வாதத்தால் வாயு ஒரு பக்கமாக இழுத்தும் போகுது இல்லை, கோணையாக இருக்கும், அதெல்லாம் இருக்காது. இல்லை கண்ணு இப்படி கண்ணு இந்த புருவத்தை இப்படி அழிச்சு விடணும். கண்ணு இந்த இங்கே இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகள் வேலை செய்யும். இந்த இடத்துல சளி இருக்கும். இப்படி செஞ்சா இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய
குருதேவ் வந்து ரவிசங்கர் தான் இதை வந்து சொல்லி தர்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னு சொல்லனா, இப்படி நல்லது சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கர்நாடகா போகலாம். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் செல்லிலேயே கூட நீங்கள் இந்த பயிற்சி கற்றுங்கன்னு தான் சொல்கிறாரு. கிட்ட வரணும் தீச்சை கொடுக்கணும்லாம் அவர் சொல்லலை. நீங்கள் செல்லிலே கூட பார்த்து இந்த பயிற்சியை பார்த்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் அது போல் செய்யலாம். இந்த வாசி, அதாவது வாசியை வந்து நாம் கண்டிப்பாக செய்யணும். இந்த வாசியை கண்டிப்பாக செஞ்சோன்னு சொன்னால், இந்த பயிற்சி செஞ்சாலே உடம்பு நல்லாயிடும். இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸாக வந்து நமக்கு நோய் வராத இருக்கிறதுக்கு தான் இந்த மருந்து. இப்போ பழைய சோறு அப்படின்னுவாங்க. இவ்வளோ பழைய சோறு ஒரு மண் கலத்தில் போட்டு மூடிடணும், தண்ணி ஊற்றி. காலையில் எடுத்து தண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சம் ஒரு 50 தயிரை போட்டு, பசுந்தயிர் போட்டு மிக்சியில் அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த தண்ணி அதில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு காலையில் சாப்பிடணும். இது ஒரு நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்று நீர் வாதம் போகும், அருவி நீர் பித்தம் போகும், சோற்று நீர் 3ம் போகும். வாதம், பித்தம், சிலோத்தமும் 3மே போயிடும். அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பு கொடுக்கும், எந்த நோயும் வராது. ஏன்னா தயிரில் இருக்கக்கூடிய கிருமி, அந்த சாதத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், இதெல்லாம் நல்ல கிருமி. இது என்ன பண்ணால் அங்கே போயிட்டு உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகளை அழிச்சிடும், நல்ல கிருமி அழிக்காது. இப்போ பயிருக்கு வந்து மருந்து அடிக்கிறாங்கன்னா, பயிர்களை அழிக்கக்கூடிய பூச்சி அழிக்கிற மாதிரி தான் மருந்து கொடுப்பாங்க. பயிர்களை வளர்க்கக்கூடிய பூச்சி இருக்குது, அந்த பூச்சி அழியாத அளவுக்கு மருந்தத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய அந்த வைரஸ், கிருமின்னு சொல்லுவோம், அது இருக்காது. தினமும் இது சரி பண்ணிடும். ஏன்னா தயிரே ஒரு கிருமி தான். அது தயிர் நல்ல கிருமி. அதே போல் மண்பானையில் இருக்கக்கூடிய சாதம், இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது வாத, பித்தம், சிலோத்தமும் போயிடும். தினமும் சாப்பிடலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம். இது செலவில்லாத வைத்தியம். அடுத்து செக்கில் ஆடின நல்லெண்ணெயை, இப்போ சோல்ட்ரு வலிக்குன்னா 3 வேளை ஒரு நாளைக்கு இதில் அப்படியே மசாஜ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோல்ட்ரு வலி சரியாயிடும். 3 வேளை செய்யணும், காலை, மதியம், இரவு. கால் மடக்க முடியல அப்படின்னாலும் அதுக்கும் தடவலாம். ஆனால் 10 நாள் நம்பிக்கையோடு செய்யணும். 10 நாளுக்கு மேலே தான் எதுவுமே கேட்கும். ஒரு நாள் 2 நாள் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் நலமாக இருக்கணும், வளமாக இருக்கணும் தான் சித்தர்கள் இதை எழுதி வச்சுருக்காங்க. நாங்களும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலை தங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். வாழ்க வளமுடன். ஆத்மா வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.